ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வீட்டில் குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை தான் நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மூலமாகவும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட், உன் பையை கொண்டு வா, உன் பேக்கை கொண்டு வா. அது எப்படி சொல்லலான்னா, கெட் யூர் பேக். செகண்ட் ஒன், உன் டைரியை எடு, டேக் அவுட் யுவர் டைரி, டேக் அவுட் யுவர் டைரி. உன்னோட ஹோம்ஒர்க் பார்க்கலாம். லெட்ஸ் see your homework. லெட்ஸ் see your homework. இன்னைக்கு உனக்கு வீட்டு பாடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. You have very less homework today. You have very less homework today. இன்னைக்கு உனக்கு நிறைய வீட்டு பாடம் செய்ய வேண்டி இருக்கு. You have a lot of homework to do today. You have a lot of homework to do today. அடுத்தது, உன் பென்சில் பாக்ஸ் தர, உன் பென்சில் பாக்ஸ் தர, ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ். உன்னோட பென்சில் பாக்ஸை தர, ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உன் பென்சில் எடு, டேக் யூர் பென்சில். உன் பென்சில் எடு, டேக் யூர் பென்சில். நான் என்னோட பென்சில் ஸ்கூலில் மறந்து வச்சிட்டேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபர்காட் மை பென்சில் அட் ஸ்கூல். குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லையா, ஐ ஃபர்காட் மை பென்சில் அட் ஸ்கூல். நான் ஸ்கூல்லையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ இப்படி பண்ணுறது 3வது தடவை, இனிமே இப்படி செய்யாத. திஸ் இஸ் த 3rd டைம் யூ ஆர் டூயிங் திஸ். டோன்ட் டூ இட் அகைன். திஸ் இஸ் த 3rd டைம் யூ ஆர் டூயிங் திஸ். டோன்ட் டூ இட் அகைன். இது நீ பண்ணுறது 3வது டைம் பண்ணுற, இனிமேல் அந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை சொல்லலாம். திஸ் இஸ் த 3rd டைம் யூ ஆர் டூயிங் திஸ். டோன்ட் டூ இட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது, இரு நான் உனக்கு ஒரு புது பென்சில் தரேன். லெட் மீ கிவ் யூ எ நியூ பென்சில். லெட் மீ கிவ் யூ எ நியூ பென்சில். இரு நான் உனக்கு ஒரு புது பென்சில் தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப்னர் எடுத்து பென்சில் ஷார்ப் பண்ணு. Take the sharpener and sharpen your pencil. Take the sharpener and sharpen your pencil. எப்படி சொல்லலாம். முதல்ல உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு அப்புறம் விளையாடு. Do your homework first and then you can play. Do your homework first and then you can play. Then you can play அப்படின்னு சொல்லலாம். Do your homework first and then you can play. உன் இங்கிலீஷ் புத்தகத்தை திற. Open your English book. உன் இங்கிலீஷ் புத்தகத்தை திற. Open your English book. பக்கம் 29க்கு போ. Go to page number 29. ஸோ பேஜ் நம்பர் 29 எடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சி அப்புறம் டி எழுத்துக்கள் எழுது. கம்ப்ளீட் த லெட்டர் சி அண்ட் டி. கம்ப்ளீட் த லெட்டர் சி அண்ட் டி. உன் கதை புத்தகத்தை எடு. டேக் யூர் ஸ்டோரி புக். உன் கதை புத்தகத்தை எடு. டேக் யூர் ஸ்டோரி புக். 3வது கதையை வாசி. ரீட் த 3rd ஸ்டோரி. ரீட் த 3rd ஸ்டோரி. சத்தமா வாசி. ரீட் இட் லவுட். ரீட் இட் லவுட். சத்தமா வாசி. எனக்கு வாசிக்க தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் இட். ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் இட். எனக்கு படிச்சு காட்டுறீங்களா. எனக்கு படிச்சு காட்டுறீங்களா. கேன் யூ ரீட் இட் ஃபார் மீ. Can you read it for me?
எனக்கு படித்து காட்டுறீங்களா? மாம்பழம் என்ற வார்த்தையை உச்சரி. ஸ்பெல் த வேர்ட் மேங்கோ. ஸ்பெல் த வேர்ட் மேங்கோ. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? What does this word means? What does this word means? உன்னோட கையெழுத்து அழகா இருக்கு. Your handwriting is beautiful. Your handwriting is beautiful. உன்னோட கையெழுத்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Your handwriting is beautiful. உன்னோட அழிப்பான் எங்கே? Where is your eraser? Where is your eraser? பேப்பர் வேஸ்ட் பண்ணாத, காகிதத்தை வீணடிக்காதே. இது எப்படி சொல்லலாம்? Do not waste the paper. Do not waste the paper. ஒரு வீடு வரைந்து கலரடி. Draw a house and color it. Draw a house, color it and color it. Draw a house and color it. ஒரு வீடு வரைஞ்சி அது கலர் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். நான் என் crayons தொலைச்சிட்டேன், எனக்கு புதுசு வாங்கி கொடுங்க. I lost my crayons. Please buy me a new one. அப்படின்னு குழந்தைங்க அம்மாட்ட கேட்கலாம். I lost my crayons. Please buy me a new one. என்னோட crayons தொலைச்சிட்டேன், ஒன்று வாங்கி கொடுங்களே. ப்ளீஸ் எனக்கு இன்னொன்று வாங்கி கொடுங்களே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். நம்ம ஹோம்ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி. நான் உனக்காக புது crayons வாங்கினேன், அது ஷெல்ஃபில் இருக்குது. I bought a new crayons for you. It's on the shelf. I bought a new crayons for you. It's on the shelf. நான் உனக்காக புது crayons வாங்கியிருக்கேன், அது செல்ஃப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் போய் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். Let me get it for you. Let me get it for you. நீ இதை மறுபடியும் தொலைச்சா அடுத்த முறை நான் வாங்கி தர மாட்டேன். If you lost it again, I won't buy it next time. நான் இப்போ நீ தொலைச்சிட்டினா அகெயின் நான் வாங்கி தர மாட்டேன். If you lost it again, I won't buy it next time. நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு மறுபடியும் வாங்கி தர மாட்டேன். நீ சீக்கிரமாக வீட்டு பாடத்தை முடிச்சிடு, ரொம்ப நல்லது. நீ சீக்கிரமாக வீட்டு பாடத்தை முடிச்சிட்ட, ரொம்ப நல்லது. You have completed the homework soon. Very good. குழந்தை சீக்கிரமாக முடிச்சிச்சுன்னா எப்படி சொல்லலாம்? இந்தா உனக்காக ஒரு சாக்லேட். Here's a chocolate for you. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது நம்மளும் இங்கிலீஷில் பேசலாம், குழந்தைங்களையும் நம்ம இங்கிலீஷில் பேச வைக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.